நானே சில வேலைகள் என்ன பண்றது, நம்ம பிள்ளைகளுக்காக பொதுவாக ஜெபம் பண்றது. ஆனால் ஸ்பெஷலா பிள்ளையோட பேரை சொல்லி இந்த பிள்ளைக்காக இந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, இந்த பிள்ளை இப்படி ஆயிருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைக்காக அவனுடைய எத்தனை பேர் நம்ம பேசுகிறோம், பிள்ளைக்காக பேசுறோமா இல்லையா சொல்லுங்க. அது பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கோ ரட்சிக்கப்படலையோ, அது பிள்ளை நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் நாம் என்ன செய்யறோம், நம்மை குறித்தாங்க நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆபிரகாம் என்ன பண்ணாரு, இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணாருன்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்கு. இஸ்மவேல் இப்ப ஆண்டதுக்கு பிரியமில்லாத சங்கதியா மாறிடுச்சு. ஆனா இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணிருக்காரு. நம்ம பிள்ளைங்க எப்போவாங்கனாலும் நமக்கு இருக்கிற வரைக்கும் நாம பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி அவங்க நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். விசேஷமாக தேவனுடைய கருத்துல அனுதினமும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப நல்ல காரியம் என்ன அப்படின்னா, நாங்க கூட மறந்துட்டோம். ஸ்தோத்திரம். அதான் கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் பதில் கொடுப்பார். நாங்களே எப்பயாவது ஒரு நாள் விட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிக்க பழகிக்க வேண்டும். இன்னும் விசேஷமான காரியம் அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் நம்ம பிள்ளைங்க ரொம்ப நேசிக்கும் அப்படின்னா, அதுங்க தூங்கும் பொழுது நம்ம தலையில கழிச்சு ரொம்ப ஆசீனமான தலையில கழிச்சு ஆண்டோட போட்டு ஆண்டு இந்த பிள்ளையோட கத்தல போடுறேன். இன்னைக்கு பகல் ஃபுல்லா எங்கேயோ போயிடுச்சு, இந்த பிள்ளையோட சிந்தையில நல்லா இருக்குது தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான எல்லா சிந்தனையும் எடுத்து போடுன்னு சொல்லி நம்ம எங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? நான் சொல்றேன், பிள்ளை என் தோழிக்கு மேல வந்துருச்சுங்க, அப்ப என்ன ஜெபம் பண்ணலாம் வேண்டாமா? அப்பவும் பண்ணுங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பவும் என்ன பண்ணுங்க ஆசீர்வாதம். அப்பா அம்மா தலைமை கை ஜெபம் கூடாதா? அதான் வேசனம் சொல்லிதான் அப்பா அம்மா பிள்ளைங்க தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது வசனம் சொல்லல, பண்ணணும்னு வசனம் சொல்லல. ஆனால் சுபாவம் சொல்லிக் கொடுக்கிறது, தேவனுடைய சுபாவம் பண்ணுவதனால தப்பு இல்லை. நம்ம ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து என்ன பண்ற பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கணும். அல்லேலூயா. கை ஜெபம் பண்ணும்போது நம்ம அறியாமலே இருக்கிற நமக்குள்ள இருக்கிற மதியினங்கள் தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம விட்டு விலகி போகாத ஒரு ஊன்றுகோலா இருக்கும், உதவி செய்யும். நாம ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளை ஜெபம் பண்றோமோ இல்லையோ, நாம செய்யற ஜெபம் நிச்சயமா ஒரு நாள் பதில் கொடுக்குங்க. எங்கேயாவது போய் முட்டி மோதி நிற்பான். அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார், உன் தாயுடைய ஜெபம், உன் தகப்பனுடைய ஜெபம் உன்னைய காப்பாத்துச்சு. அப்ப அவன் மனந்திருமா பாருங்க, அந்த மனதில் பெருசா இருக்கும். அதுக்காக போற வரைக்கும் விட்டுட்டு நம்ம அப்புறம் பிடிச்சிக்கலாம் நினைக்காதீங்க. நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கண்ணுக்குள்ள வைங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, பெற்றோர்கள் சொல்ற எல்லாத்தையும் வசனமே சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படியுங்கள். எல்லாவற்றிலையும் என்ன சொன்னாலும் பெற்றவங்க என்ன பண்ணுமா, பெற்றவங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுது. நாமளே கீழ்ப்படிஞ்சது இல்லை, சொல்றது யோசனையாக இருக்கு. ஆனால் வேதாசனம் சொல்லிக் கொடுக்குறது, அப்படி கீழ்ப்படியும் பொழுது அதுவே உங்களுக்கு உங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் அப்படின்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும், இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன பண்ணுமா, யாருக்காக? பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்துல நீங்க விண்ணப்பம் நாம பண்ண வேண்டும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அடுத்தது உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதுல ஒரு விண்ணப்பத்தை பார்ப்போமே. உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். பாருங்க, இதுல மோசேயும் ஆரோனையும் சொல்லப்பட்டிருக்கிற பகுதி 236ஆம் பக்கம். 236ஆம் பக்கம் இதுல சொல்லப்பட்டிருக்கு 20ஆம் வசனம். மோசே தம்பி. மோசே யாருங்க? தம்பி. ஆரோனுடைய தம்பி தான் மோசே. அப்ப ஆரோன் யாரு? ஆரோன் அண்ணன், மோசே தம்பி. ஆனா இங்க பாருங்க, ஒரு தம்பி அண்ணனுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பண்ணலாமா? அப்படி பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். தம்பி அண்ணனுக்காகவும் பண்ணலாம், அண்ணன் தம்பிக்காகவும் பண்ணலாம், பிள்ளை அப்பாவுக்காகவும் பண்ணலாம், அப்பா பிள்ளைக்காகவும் பண்ண தாராளமாய் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன் அப்படின்னா, ஆரோன்
மோசேக்கு விரோதமாக பேசிட்டார். அப்படின்னா மோசையை ஆண்டவர் தனியா கூப்பிட்டு அழைச்சி அவனை மோசையை அபிஷேகம் பண்ணி அவர் மூலியமா தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டு வரதுக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். மோசே தான் சிறந்த தலைவனாக அங்க ஆண்டவர் உருவாக்குகிறார். அவருக்கு மோசேக்கு உதவியாக தான் யாரு? ஆரோனை ஆண்டவர் அனுப்புகிறார். மோசேக்கு நீ வாயா இருப்ப அப்படின்னு தான் ஆரோன் அனுப்புறார். நீ ஆரோனுக்கு வாயா இருப்பன்னு சொல்லி மோசே அனுப்பல. மோசேவுக்கு நீ மோசையை கூப்பிடும்போது ஆண்டவர் மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் மந்தனாக்குள்ள எனக்கு பேசவே தெரியாது, நான் பார்வன்ட போய் ஒரு ராஜாட்ட போய் பேசும்போது திக்கி பேசினா அவங்க கேட்பாங்களா? சொல்லுங்களேன். ராஜாட்ட பேசும்போது எப்படி பேசணும்? நல்ல வார்த்தைகள், தரமான வார்த்தைகள் சரளமா போகணும். அவர் கேட்கறதுக்கு கேட்கற மாதிரி போகணும். சும்மா ராஜா வந்து இப்படி பேசுனா ராஜா ஒத்துக்குவானா? நல்ல வழி தெரியும், என்ன பண்ணலாம், இவனுக்கு என்ன வேணும் கேட்டு தாய் கூட அப்படி. அப்ப அதுதான் பயந்துட்டு மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் மந்த நாட்கள் எனக்கு நான் சரியா பேசவே வராது அப்படிங்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உனக்கு வாயா இருப்பான், உன்னுடைய சகோதரனாகி ஆரோன் உனக்கு வாயா இருப்பான் கூடாதுன்னு சொன்ன. அப்ப மோசே மூலியமா ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாரோ, என்ன பேச சொல்றாரோ, என்ன செய்யாத சொல்றாரோ அதை மோசே என்ன பண்ணுவாரு? ஆரோன்ட்ட சொல்லிடுவாரு. ஆரோன் கூட என்ன பண்ணும்? மோசையும் ஆரோனும் ரெண்டு பேரும் பார்வோனுடைய அரண்மனைக்கு போவாங்க. அங்க மோசே பேச மாட்டாரு, யார் பேசுவாங்க? அப்ப ஆரோனுடைய வேலை என்ன? ஆரோனுடைய வேலை என்ன? மோசே என்ன சொல்றாரோ அது சொல்லுங்க. மோசேக்கு யார் சொல்றாங்க? ஆண்டவர். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். மோசே வந்து பெரியவர் இல்ல, மோசையோட பெரியவர் ஒருத்தர் மோசேக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. ஆனா மோசேக்கு கீழே மோசேக்கு உதவி செய்ய யாரை அனுப்பியிருக்காரு? ஆண்டவர் ஆரோன், அவனுடைய அண்ணனாகிய ஆரோனே அனுப்பியிருக்காரு. இப்படி உதவிக்காக அனுப்பின ஆரோன் என்ன பண்ணா, ஒரு சில நேரங்கள்ல கோவப்பட்டு மோசேக்கு விரோதமா, என்ன நீ மட்டும் தான் பெரியவனா, நீ என்னோட வயசு சின்னவன், இப்படி போய் பேசிக்கலாம், என்னோட வயசு சின்னவன் எம்எல் அதிகாரம் பண்ற, அதிகாரம் பண்ண வச்சது யாரு? ஆண்டவர் கொடுத்துக்கிற அதிகாரம் யார் கேட்க முடியும்? அந்த அதிகாரத்துக்கு தான் பயப்படணும், அந்த அபிஷேகத்துக்கு தான் பயப்படணும். அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகத்தை அந்த நேரத்துல ஆரோன் மறந்துட்டு மாம்சீகத்துல பேசுறாரு. அப்ப வசனம் சொல்லுகிறது, இந்த வசனம் பாருங்க, ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு. யாரு கோபம் கொண்டாங்க? ஆக்சுவலா யாரு கோபம் கொள்ளணும்? ஆரோன் மேல யார் கோபம் கொள்ளணும்? மோசே தான் கோபம் கொள்ளணும். ஏன்னா மோசேக்கு விரோதமா தான் ஆரோன் பேசுறாரு. நீ தான் பெரியவனா, நீ தான் பெரிய தலைவனா, உனக்கு தான் ஆண்டு தெரிந்து கொண்டாரா அப்படின்னு சொல்லி மோசேக்கு விரோதமா பேசும்பொழுது மோசே தான் கோபப்படணும். யார் மேல? ஆரோன் மேல. ஆனா இங்க யார் கோபப்படுறாங்க? ஆண்டவரே கோபப்படுறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே ஆரோன் மேல கோபப்படுறாரு. அப்ப கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்ப பாருங்க எவ்வளவு கோபம். அப்ப எப்படி பேசியிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஆரோனு மோசேக்கு விரோதமா எப்படி பேசியிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவர் ஆரோனை அழிக்கணும்னு நினைச்சிட்டாரு. அவ்வளவு கோபம் அவன் மேல, ஆரோன் மேல. அப்ப எந்த அளவுக்கு பேசியிருப்பான். அப்ப நம்ம என்ன இருப்போம்? ஆண்டவரே அவன் என்ன அப்படி பேசிட்டான், என் மனசை உடச்சிட்டான், ஆண்டவரே என் காயப்படுத்திட்டான், அவனை அழிச்சிருக்கான்னு சொல்லி இப்படியே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபமான ஜெபம் அல்ல, அதுக்கு பேர் விண்ணப்பமே கிடையாது. அல்லேலூயா. மாறாக இங்க மோசே என்ன பண்ணான்னு பாருங்க, கர்த்தரிடத்துல அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. என்ன சொல்லுது? ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி. அப்ப என்ன பண்ணிருப்பாரு? ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, நான் மோசையை போல சார்ந்த குணமுள்ள மனுஷன் பூமியில பார்க்கல அப்படிங்கிறது ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஆண்டவரே சான்றிதழ் கொடுக்குறாரு மோசையை குறித்து. மோசையை போல சார்ந்த குண மனுஷன் ஒருத்தரும் இல்லை. ஆனா மோசே வந்து ஆண்டவர் மோசையை அடைக்கிறதுக்கு முன்னாடி மோசே மாதிரி கோபக்காரன் யாருமே இல்லை. ஏன்னா இதே ஆரோனை எகிப்தில் இருக்கும் பொழுது, இதே ஆரோனை எகிப்தியன் ஒருவன் ஆரோனை கொல்றதுக்கு பார்க்கும் பொழுது, இதே ஆரோனை தான் எகிப்தியன் ஆரோனை கொல்றதுக்கு பார்க்கும் பொழுது இவன் என்ன பண்ண, மோசே ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த எகிப்தியனை பிடிச்சி இவனை காப்பாத்திட்டு அவனை கொண்டுட்டான். அவனை கொண்டுட்டு போட்டு புதைச்சிட்டான். அந்த செய்தி எகிப்து தேசம் பரவிடுச்சு. அதெல்லாம் பண்றான். அதனாலதான் எகிப்திலிருந்து ஓடி போறான் மோசே பயந்துகிட்டு. அல்லேலூயா. அங்க ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. எதுக்கு? நீ எகிப்துக்கு போகணும். அவன் அங்க இருந்தா ஓடி இருந்துக்கிறான். அவனை போய் எகிப்துக்கு போனா போவானா? சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புறேன், நீ இப்போ. அதுதான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மோசே, அப்படி கோமல மோசையை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாந்த குணங்களோட மாத்திட்டாரு. என்னாச்சு? என்னால? அவருடைய பிரசனத்துல இருந்து தேவனுடைய பிரசனத்துல இருந்து அவருடைய மகிமையை பார்த்து மாம்சீகத்துல இருக்கிற எல்லா கோபமும் போயிடுச்சு.
சாந்த குணமான மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க எவ்வளோ கோபப்படுறாங்க தெரியுமா மோசைய? என்ன கோபப்படுறாலும் மோசைக்கு தெரிஞ்சுதான் தெரியுமா? அப்ப நாமளும் என்ன பண்ணுவோம்? என்ன நீங்க உங்களுக்காக நீ ஆண்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் சகிச்சு வந்துக்கிறேன், குடும்பத்தை விட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜனங்கிட்ட சண்டை போடுவோம். ஆனா மோசை அப்படி சண்டை போடுறதாக வேதத்துல ஒரு வார்த்தை கூட இல்லை. மாறாக என்ன பண்ண தெரியுமா? ஜனங்க காயப்படுத்தாலும் சரி, சகோதரர்கள் காயப்படுத்தாலும் சரி, உடனே ஓடி போயிடுவார் ஆசாரிக்கு போகிறதுக்கு, அல்லது தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்துருவார், விழுந்து கிடப்பார். சொல்லுது பாருங்க, 12 வாசிங்க பாருங்க. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் குடிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. பார்த்தீங்களா? ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலை இதுதான். திடீர்னு நம்ம சபைக்குள்ள யாராவது ஏதாவது தேவையெல்லாம் பேசிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு நம்ம ரைஸ் ஆகக்கூடாது, ஆராணி இல்லையா ரைஸ் ஆகக்கூடாது. அது காரணத்தை உணர்ந்துட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கத்தான் வேணும். இல்லை நம்மளை தப்பா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம கொதிக்கக்கூடாது. மாறாக என்ன பண்ணுமா? மோசை என்ன பண்ணாரு? எப்ப ஜனங்க தப்பா பேசினாலும் சரி, அண்ணன் தம்பி தப்பா பேசினாலும் சரி, ஆண்டோட்ட போய் விழுந்தாரு. ஆண்டவரே நீதான்ப்பா என்னை அணைச்சு இப்படின்னு சொல்லி ஆண்டோட தாழ்த்தி தாழ்த்தி சாந்த குணத்தை ஆண்டுக்குள்ள வெளிப்படுத்தினாங்க. அதனாலதான் என்ன ஆயிடுச்சிங்க? மோசையை பேசின உடனே ஆரோன் மேல யாருக்கு கோவம் வந்துருச்சு? ஆண்டவருக்கு ஆரோன் மேல கோவம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு கோவம்? அவனை அழிக்கணுன்ற அளவுக்கு கோவம் வந்துருச்சு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அப்பவும் பாருங்க, மோசே அதுக்கு குறுக்க நின்று, ஆண்டவரே சகோதரன் நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வருந்தி ஜெபம் பண்ணி அவனுடைய கையிலிருந்து நம்ம இரக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப இந்த காரியத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க எப்படி போனா எனக்கு என்ன, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நம்மளை ஆண்டு ரட்சிக்கல. எதுக்காக ரட்சித்திருக்காரு? அவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டு சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டிய ஆண்டவரே, என் சகோதரர் எப்படியாவது போயிட்டு இருக்காண்டவரே, அவங்க அறிந்து கொள்ள மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல யாருக்காக ஜெபம் பண்ணணும் சொன்னேன்? முதல்ல யாருக்காக விண்ணப்பம் பண்ணணும்? உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது யாருக்காக? உங்களுடைய சகோதரர்களுக்காக. நம்ம கூட பிறந்தா மட்டும்தான் சகோதரன் கிடையாது. நம்ம எத்தனையோ நண்பர்களை பார்த்திருப்போம். அப்பப்போ உங்களுக்கு ஆண்டு அவங்களை ஞாபகப்படுத்துவார். நீ அங்கே வேலை செய்யும்போது அவங்கள பார்த்தாலும் அவங்க கூட ஃப்ரெண்டானல ஜாம் பண்ண உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார். ஆனால் அவங்க கூட பழகும்பொழுது ஆண்டை பற்றி உங்களுக்கு சொல்ல வச்சிருப்பார் நிச்சயமா. அதனால ஜாமன் சொல்லுவார், பண்ணு ஜாம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜாம். அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இங்கே நம்ம ஜாம் பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு ஏதோ ஆண்டு செய்வார். அது வேணா ஒன்றும் அசைக்க முடியாது. அந்த நிச்சயத்தினாலதான் இன்னைக்கும் நான் எங்கெல்லாம் சென்றோமோ, அங்கெல்லாம் யாரெல்லாம் சந்திச்சோமோ, யாருக்கெல்லாம் இயேசு நண்பர் சொன்னோமோ அத்தனை பேருக்கும் நம்ம ஆண்டு ஞாபகப்படுத்த கூட ஜெபம் பண்ணுறோம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும், நம்முடைய சகோதரர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அதே அதிகாரத்துல 29 வசனத்தை பாருங்க. 29 வசனத்துல பலத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் புறப்பட பண்ணின அதுக்கு முன்னால உள்ள காரியங்களை பாத்தீங்கன்னா, ஆரோன் மாதிரியே ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மோசேக்கு விரோதமா பேசி ஜனங்களையும் ஆண்டு என்ன பண்றாரு, மோசேட்ட ஒருத்தர் இப்படியே சொல்றாரு, மோசே நீ கொஞ்சம் நவுந்து இல்லை, நான் பெரிய ஜாதியா மாத்திடுறேன், இந்த ஜனங்களை அழிச்சிடுறேன், இவங்க வணங்கா கழுத்துல ஜனங்க, இவங்க இப்படியே தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு. மோசே என்ன பண்ணிருக்கலாம்? மோசேக்குள்ள சுயநலம் காணப்பட்டிருந்தால் என்ன சொல்லிக்கலாம், சரியாண்டர் அப்படியே சொல்லி, ஏன்னா ஆண்டு தானே சொல்றாரு, ஒதுங்கி நின்றுக்கலாம். ஆனால் மோசேக்குள்ள இருந்த இருதயம் பாருங்க, அதுதான் ஆண்டு சொல்றாரு. சான்றிதழ் மோசையை போல சார்ந்த குணங்களும் இல்லைன்னு சொல்லி மோசே உடனே அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆண்டவரே 28 வாசிக்கிற பாருங்க, தேவரீர் இந்த ஜனங்களை முரட்டாட்டத்தையும் அவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உங்கள் தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தவர்களும் நீர் உமது மகா மரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினாங்க. அப்ப நாங்களும் நம்முடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜனங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய பந்தக்காரங்க விற்கிறக்காரங்க தான் பண்றாங்க, சடங்கு சம்பாதங்க ஆசிரியக்கிறவங்க தான். அதுக்காக அவனுக்கு ஜாம் பண்ணாம இருக்கலாமா? அவங்க மதியமான கருத்து செய்தாலும் நம்ம எதுக்காக ஆண்டு ரசித்தாரு? நம்ம நல்லவங்களா? நம்ம நல்லவங்களா சொல்லுங்களேன்? நம்ம பரிசுத்தவான்களா? அல்ல.
அவருடைய கிருபையை பாருங்க, புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டு ரட்சித்த நோக்கம் என்ன? நம்ம ஆண்டு ரட்சித்த நோக்கம் என்ன? நம்மை போல ரட்சிக்கப்படவில்லை நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவங்களுடைய காரியங்களை ஆண்டு சொல்லி அவங்களை விடுதலை பண்ணுங்க, ரட்சிங்கன்னு சொல்லி அவங்களுக்காக மன்றாட வேண்டும், மன்றாடி விண்ணப்பம் பண்ண வேண்டும் நம்ம. அல்லேலூயா. மோசே அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ஜனங்களை அழிக்க நிற்கும் பொழுதெல்லாம் மோசே குறுக்க நின்று ஆண்டவரே உம்முடைய சுதந்திரம், உம்முடைய கையினால விடுவிக்கப்பட்டவங்க, உம்முடைய அற்புதத்தினால வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லி ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? குறுக்கால் நின்று என்ன பண்றாரு? பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொடுக்கிற நாமும் அவரை அறியாத பிள்ளைகளுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ண மறக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் சேஃபாகிறேங்க, நான் ஆண்டு தான் போயிருவேங்க, பொய் சொல்றோம் நம்ம. அல்லேலூயா. இல்லைங்க, பொய் சொல்றோம், ஏமாத்திக்கிறோம், நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம். எப்படி போக முடியும்? வசனம் சொல்லுகிறது, ஆண்டு வசனம் சொல்லுகிறது, காண்கிறவன் சகோதரனுக்கு அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தை எப்படி அன்பு கூறுவ? கடவுளை யாரும் பார்த்ததே இல்லை. கண்ணுக்கு நடக்கிற சகோதரனுக்கு ஒரு தேவை, ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு அவன்கிட்ட அன்பு கூற மாட்டேங்கிற, அவன்கிட்ட அன்பா இருக்க மாட்டேங்கிற, நீ எப்படி தேவன்கிட்ட அன்பு கூற முடியும்னால? போய் சொல்லணும். அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகோதரத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்காகவும் நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவருடைய மதீனமான காரியங்களை நம்ம பெருசுபடுத்த வேண்டாம், அவருடைய பாவ வாழ்க்கையை நம்ம பெருசுபடுத்த வேண்டாம். அது நம்மகிட்ட ஆண்டு கேட்கல. அவங்களுக்காக பரிந்து பேசிச்சோம், அன்றே அவங்களை விடுதலை பண்ணுங்க, ரட்சிங்கன்னு சொல்லி அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். முதலாவது பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். இரண்டாவது சகோதரர்களுக்காக, அவங்க கூட பிறந்தவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். மூன்றாவது நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. எங்கங்க நான் ஒரு ஜெபம் இங்க ரட்சிக்கப்பட போதா? அந்த கேள்வி நமக்கு வேண்டாம். நம்ம தலைமை இந்த கடன் வேண்டாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் கூடும். நான் பண்ற ஜெபம், நான் விண்ணப்பம் பண்ற ஆண்டு ஜெபத்தை கேட்கிறார். நிச்சயமாகவே எழுப்புதலை தேசத்தின் கண்கள் காணும். அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டரே, என் கண்ணு பார்க்கற அளவுக்கு எழுப்புதலை தாங்காண்டரே, தேசத்துல ஜனங்களை ரட்சிங்கன்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணணும், இரண்டாவது சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணணும், மூணாவது ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சரி, இன்னும் ஒரு 3 காரியங்களை பத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அடுத்தது சீக்கிரமா ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டியதை குறித்து இன்னும் 2 வசனங்களை எழுதி கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 7 வசனத்திலையும் இருக்குது. என்னாகமம் 21:7 அதுலயும் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 21:7 198 பக்கத்தில் இருக்குது. அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நான் உனக்கும் கர்த்தருக்கு விரோதமா நாங்கெல்லாம் பேசிட்டோம், அதனால அந்த பாம்பெல்லாம் எங்களை கொள்ளுது, இதெல்லாம் எங்க விட்டு போகும்படி ஜெபம் சொன்னாங்க. ஜெபம் பண்ணாரு, ஜெபத்தை கேட்டாரு, விடுதலை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப இன்னொரு பாருங்க, 2 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனம். 2 சாமுவேல் 24:17. 2 சாமுவேல் 24:17. 2 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனம். அதுலயும் பாருங்க, சாமுவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, சாரி நான் சாமுவேல்னு சொன்னேன். சாமுவேல் புஸ்தகம் இங்க விண்ணப்பம் பண்றது யாரு? ராஜா, தாவீது ராஜா விண்ணப்பம் பண்றாரு. எத்தனை பக்கம்? 420 பக்கம். 420 பக்கம் இருக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனத்துல தாவீது ஒரு ஆண்டுக்கு பிரியமான காரியம் செஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அதனால ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க, ஒரு தலைவன் தப்பா இருந்தா அந்த ஜனமே, அந்த தலைவன் நம்பி இருக்கிற எல்லா ஜனங்களையும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப ராஜா, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால இந்த இஸ்ரவேல் ஜனங்க மொத்த பேரும் பாதிக்கப்படுறாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நம்ம குடும்பத்துல நான் தப்பா இருக்கா, என் குடும்பமே பாதிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்லா கவனிங்க. நான் என்னுடைய குடும்பத்துல நான் தவறா ஆண்டு பிரியமா போயிட்டு இருந்தேன் அப்படின்னா என் குடும்பமே பாதிக்கும். அது அசைக்க முடியாத உண்மை. இது போல நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் தவறா இருந்தால் நம்ம தேசமே பாதிக்கப்படும்.
இதுதான் இங்க நடந்துச்சு. தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் செஞ்சுட்டாரு. யாரு? தாவீது ராஜா. ராஜா தவறிட்டாரு. அதனால ஏன் ஜனங்களை போய் ஆனா பாருங்க, ஜனங்களுக்கு வாதை உண்டாயிடுச்சு. ஆனாலும் அந்த ராஜாவுடைய இருதயம் பாருங்க, தேவனுக்கேற்ற ராஜாவுடைய இருதயம் தான் பாருங்க. அதான் அந்த தாவீது சொல்றாரு, அந்த ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்ட போது அவன் கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி என்ன பண்றான்? எல்லாருமே அவரை நோக்கி தான் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப கர்த்தரை நோக்கி என்ன பண்றான்? இதோ நான் தான் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, நான் தான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தான் அக்கிரமம் பண்ணிட்டேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அல்லேலூயா. சங்கீதம் 23 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 23 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் வசனம் என்ன வசனம்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். அது வந்து தாவீதின் சங்கீதம் தான் 23. சரியா? அப்ப தாவீது பாருங்க ஒரு மேய்ப்பனாக பாவிக்கிறார் தனியா இடத்துல. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாரு? ஆடுகளாக நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் அப்படின்னு புதிய ஏற்பாடு இருக்குது இல்லையா? அப்ப இந்த நல்ல மேய்ப்பனாகி தாவீது சொல்றாரு, இந்த ஆடுகள் என்ன செஞ்சுச்சு ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் அக்கிரமம் பண்ணிட்டேன், என்னை தான் நீங்க தண்டிக்கணும். பாருங்க, உங்களுடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அப்புறம் நீங்க அது கீழே படிச்சிருந்தீங்கன்னா அங்க ஆண்டு சொல்ற மாதிரி, ஆண்டு தாவீது சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணி சொன்னோன்னா அவன் பண்ணோன்னா அங்கேயே வாதை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி வசனங்கள் முடிகிறது. ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, நாம என்ன பண்ணணும்? நம்ம ஜனத்திற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியதுக்கு அவசியம். அவங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படிலாம் நம்ம கூடாது, ஜெபிக்க வேண்டும். நிச்சயமா அழிந்து போகிற ஜனங்களை நினைச்சு நம்ம கண்ணு தண்ணி வரணும். நம்ம இருதயத்துல பாரம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு தண்ணி வரும். கண்ணு தண்ணி குடகுடமா கூட ஊத்தலாம், சொட்டு தண்ணி கூட வரலாம் கண்ணுல. அந்த ஒரு சொட்டு கண்ணீரை கூட ஆண்டவர் பார்க்கிறார், அவர் துருத்தியில கணக்குல வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சாப்பிடுறது, தூங்குறது, டிவி பார்க்கறது, எந்திரிக்கிறது, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா நாமளே பரலோகம் போக மாட்டோம். பூமியிலே சந்தோஷமா இருப்போம். எங்கே இருப்போம்? பூமியிலேயே சந்தோஷமா இருப்போம், பரலோகம் போக மாட்டோம். நிச்சயமா மற்றவங்க எல்லாம் பரலோகம் போயிடுவாங்க, நம்மளா பண்ணிட்டு வரு ஒரு தப்பு கணக்கு போட்டு உட்காந்து. அல்லேலூயா. நம்ம டியூட்டி படி நம்ம டியூட்டி கரெக்டா போயிட்டு இருக்கோம். என்னது? எந்திரிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போறது, டிவி பார்க்கறது, உலக நாயத்தை பேசுறது, ஜபமும் இருக்காது, ஒண்ணு இருக்காது, போயிடும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜனத்திற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். அதற்காக தான் உங்களை எண்ணி ஆண்டவர் நம்முடைய சொந்த ரத்தத்தினால விலைக்கரையை கொடுத்து வாங்கியிருக்கிற. மகனே நீ ஜெபம் பண்ணுவ, மகளே நீ ஜெபம் பண்ணு. நம்ம மேல ஆண்டு நம்பிக்கை வச்சிருக்காருங்க. உங்களை எண்ணி உலக நம்புதோ இல்லையோ, கர்த்தர் நம்புறார். வானத்தை பூமி உண்டாக்குன ஆண்டவர் நம்புகிறார். என்னன்னு சொல்லி இந்த மக என்னுடைய தன்னுடைய ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவா, கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணுவா, அவருடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன், பதில் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டு நம்புறாரு, காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நம்ம கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 446ஆம் பக்கம், 445 446ஆம் பக்கத்தில் இருக்கு. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு காரியம் நல்லா தானே இருக்கு, நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு சீர் குறைஞ்சு போச்சு. அது எந்த ஒரு காரியமா இருக்கு, நீங்க எந்த ஒரு காரியமாலும் நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமாவும் இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான், எப்படிப்பட்ட காரியமாவும் இருக்கட்டும், அது சீர் குறைஞ்சு போச்சு. சீர் குறைஞ்சா நல்லா இருக்குமா? சீரா இருந்தா நல்லா இருக்குமா? சீர் குறைஞ்சா நல்லா இருக்குமா? சீரா தான் நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு டம்ளர் சேருக்கு ஒரு 10-15 டம்ளரே இருக்குது, அது நல்லா அழகாக அடிக்க வைங்க எப்படி இருக்கும், அதுதான் சீராக இருக்குது. சும்மா அப்படியே கசகசம் தூக்கி போடுங்க எப்படி இருக்கும்? யாரு பார்த்தாலும் எனக்கு என்னடா அப்படியே டம்ளர் தூக்கி பிடிச்சிங்க கசகசன்னு சொல்லி கேட்பாங்களே இல்லையா? அதே அடிக்க செஞ்சீங்கன்னா எல்லாருடைய கண்ணும் கண்டிப்பா அங்க பார்க்கும். ஏன்னா அது அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த அழகு அப்படி சீரா இருக்குது இல்லையா? அப்ப அது சீரா இருக்கிறது சீர் குறைஞ்சு போச்சு இங்க ஒரு மனுஷனுக்கு. அப்படின்னா என்னங்க, ஒரு ராஜாவுக்கு நம்ம கை எப்படி நல்லா இருக்கா? எல்லாரும் கை காட்டுங்க, எல்லாரும் கை நல்லா இருக்கா?
கை நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கை நல்லா இருக்கு நமக்கு. திடீர்னு எனக்கு இப்படி என்னாச்சு, ஒரு கை இப்படி ஆயிடுச்சு, ஒரு கை ஆயிடுச்சு, நீட்ட முடியல, என்னாச்சு, இதுக்கு பேர் என்னது? இதுதான் சீரான கையை, இது சீராக குறைஞ்சி போச்சு. ஏன்னா நீட்ட முடியல, அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு, நீட்ட முடியல. இப்படிதான் ஒரு ராஜாவுக்கு ஆயிடுச்சு. அப்ப இந்த ராஜா சொல்றான், அவர் தேவனுடைய மனுஷனை பார்த்து, நீ எனக்காக என் கையை முன்னிருந்தது போல ஆகும்படி சீர்படும்படி நீ ஜெபம் பண்ணு, தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணினான். அப்ப பாருங்க, ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்படுது. அப்ப சில காரியங்கள் சீராகாம இருக்குதா வீட்டுல, குடும்பத்துல, அல்லது நம்ம நாட்டிலே சீராகாம இருக்குதா? லஞ்சம்லாம் சீரில்லாத காரியம். இன்னும் ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம நாட்டில் சொல்ல முடியாது. அதெல்லாம் சீரில்லாத காரியம், சீர் குறைஞ்சு போயிருக்கிற காரியம். அப்படிப்பட்ட சீர் குறைஞ்சு போயிருக்கிற காரியம்லாம் சீராகும் அப்படின்னா என்ன செய்யணும்? நாம தாங்க ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். அவங்களா விண்ணப்பம் பண்ணுவாங்க, அவங்க சீர் குறைக்கிறீங்க, சீர் குறைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சீராக்கிற காரியம் நம்ம கையில ஒப்புழைக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம சீர் பண்ண? நாமளா போய் சீர் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை, நாமலாம் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஒண்ணு செய்ய முடியும். என்னது? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேசத்துல சீர் குறைஞ்சிருக்கிற காரியங்கள் சீராகட்டும் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? விண்ணப்பம் பண்ணும் பொழுது காரியங்கள் சீர்குலைந்திருக்கிற காரியங்கள் சீராகும்படி விண்ணப்பம் பண்ணீங்கன்னா நிச்சயமா நம்ம தேசத்தை ஆண்டவர் சீராக்குவார். ஹல்லேலூயா. நம்ம பாதையை சபையாக்குவார், நம்ம தேசத்தின் பாதையை சபையாக்குவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம காரியங்கள் சீர்குலைந்த காரியங்கள் சீராகும்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீக்கிரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6:17. 473ஆம் பக்கம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் திறந்தார். இதோ எலிசாவின் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. கவனிங்க, நாமளும் கண்கள் திறக்கப்பட விண்ணப்பம் பண்றதா இருக்க வேண்டும். என்னங்க எதுக்கு விண்ணப்பம் பண்ணணும்? கண்கள். பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க, சூப்பர், சோதரம். கண்கள் திறக்கப்படும்படியாக நம்ம என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்? அப்படியே எல்லாத்துக்கும் கண்ணு முடியுதா? சொல்லுங்க, எல்லாரும் கண்ணு. யாரு கண்ணா முடியுது? எல்லாரும் என்ன திறந்தா இருக்குது? அப்புறம் என்ன வசனம் எப்படி சொல்லுது? என்னங்க கவனிங்க. ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க அந்த வேலைக்காரனுடைய கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. நம்ம கண்ணு எப்படி திறந்து அந்த மாதிரி திறந்தா இருந்துச்சு. ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் சொன்னா ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சீக கண்களை எல்லாத்தையும் பார்க்க முடியாது. மாம்சீக கண்களை எல்லாத்தையும் பார்க்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆவி போகுது பாத்தியா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளையா போகுது சொல்லிருக்காங்க, கேட்டிருக்கீங்களா? இல்லையா? என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்ல நமக்கு அந்த அசுத்தாவிகளை பார்க்கறதுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இங்க பாருங்க, வேலைக்காரர்கள் நம்மை சுற்றி, கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கிறது. அக்கினிமயமான தூதர்கள், அக்கினிமயமான குதிரைகள், ரதங்கள்லாம் நம்மை சுற்றி இருக்குதுங்க. வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்ததும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்ணு மாம்ச கண்களை பார்க்கும் பொழுது எதிரிங்க வந்துட்டாங்க எலிசாவை பிடிக்கிறதுக்கு. அப்ப அவன் சொல்றான், எச்சமானே, நம்மளை எல்லாம் பிடிக்குது, கூட்டம், ஐயோ எத்தனை பேர் வராங்க, அடோ சாமி, நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயப்படுறான். அது மேல உள்ள வசனம் வாசிக்க நம்மளுக்கு புரியும். அப்பதான் எலிசா சொல்றாரு, நீ பயப்படாத, கம்மெண்ட். எப்படி எச்சமான பயப்படாம இருக்கிறது? அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டான். ஆனா எலிசாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஏன்? எலிசாவுக்கு தெரியும், அங்க வர படைகளை விட எனக்குள்ள இருக்கிற பெரியவருடைய படம் பெருசுன்னு சொல்லி நான் தெரியும். அந்த விசுவாசத்துல இருந்தாரு எலிசா. அதான் ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை அவன் கேட்டு போறவங்கள, எப்படியா நீர் இப்படி தைரியமா உட்காந்துக்கிறீரு, எனக்கு கொலையே நடுங்கி போச்சையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். எதுக்காக? இவங்களை பிடிக்கிறதுக்கு தான் வராங்க. யாரு? 2 பேர். அப்படி இது ஒரு படையே வருது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு பயமா இருக்குமா? இருக்காதா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும், பயமா இருக்கும். கொலையில தான் அந்த பயத்துல தான் அவன் பேசுறான். நான் இப்படி கொலை நீங்க போய் எப்படியா இப்படி உட்காந்துக்கிறீங்க எஜமானே அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் எலிசா ஜெபம் பண்றாரு,
ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடும் சொன்ன உடனே ஆண்டு அவனுடைய கண்களை திறந்துடும். எந்த கண்களை திறந்துட்டாரு? அப்ப இது வரைக்கும் அவன் பார்க்காம இருந்தானா? ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு திறக்கப்படவில்லை. தேவனுடைய பாதுகாப்பை பார்க்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய கண்களை மட்டும்தாங்க நீங்க பார்க்க முடியும். தேவன் உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வைத்திருக்கிற பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்று நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அல்லது வேற யாராவது பார்க்கணும் விரும்பினாங்கன்னா நீங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவே செபிக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்க நம்ம இதுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனாலதான் தேவனை கண்டுகொள்ளவே முடியல அவங்களால. மனம் போன போக்கின்படி கல்லை மணி நம்பியே போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நாமளும் ஒரு காரணம் தான். நம்ம காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. நாமளும் ஒரு காரணம். என்ன காரணம்? நம்ம இன்னும் ஜெபம் இல்லை, நம்ம இன்னும் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணல. அதனால இன்றையிலிருந்து என்ன பண்ண போறோம்? அவங்களுக்காக ஆண்டவரே என் ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருள்வீராக சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? எலிசாவை போல ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும் தேவன் நோக்கி. அல்லேலூயா. அப்பதான் உங்களை பாப்பாங்கன்றதை உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, உங்க பிள்ளைகளாம் மாறுவாங்க, அவங்களும் உங்க பரவத்தின் பிள்ளைகளாய் மாறுவாங்க. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? கோட் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். நீங்க வேற எதுவும் உங்களுக்கு சொல்ல தெரியலாம் கூட பரவாயில்ல, ஏசப்பா என் ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது போதும், ஆண்டவர் மீதியா பார்த்துவார். அல்லேலூயா. மாம்சீக கண்கள் திறக்கப்படுறது முக்கியம் இல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதுக்காக தான் நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதுதான் இங்க எலிசா பண்ணாரு. அவன் கண்ணை திறந்த உடனே எலிசாவை சுத்தி இருக்குது மலை. எலிசா அவங்க இருக்கிற மலை சுத்தி இருக்குது என்னது? அக்கினி ரதம், நெருப்பு ரதம், நெருப்பு குதிரையா இருக்குது. அப்ப அதே சாமி அப்படின்னு அப்பதான் அவன் வாயை பழக்கிறான். ஏன் அங்க வளர்ந்து சும்மா மனுஷங்க நெருப்புக்கு முன்னாடி யாராவது நிற்கணும்? இவ்வளவு பெரிய பலவானா இருக்கணும், நெருப்பு கையில வேணும். நெருப்புனா எல்லாருக்கும் பயம். அப்ப எலிசாவையும் அந்த வேலைக்காரையும் சுத்தி இருக்கிறது என்னது? அவங்க இருக்கிற மலையை சுத்தி இருக்கிறது என்னது? அக்கினி ரதம், நெருப்பு ரதமும் நெருப்பு குதிரையும் தான் நிக்குது. அப்பதான் பார்த்தீங்கன்னா அதே சாமி, அதுதான் நீர் பயப்படாம இருந்த ரகசியமான்னு சொல்லி நம்ம நான் ஒத்துக்கிறோம். இப்ப நம்ம தேவனுடைய ஒருவேளை நமக்கு விரோதமா யாராவது பேசுறாங்களா, நம்மளுடைய நமக்கு சதி செய்யறதுக்கு யாராவது ஏதாவது செய்யறாங்களா, நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நம்மளை பயமற்ற மாதிரி இருந்து பேசுறாங்களா, பண் சொல்ல வச்சு பேசுறாங்களா, நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. வேற மாம்சீகத்துல பேசாதீங்க. அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மனுஷன் பார்க்க முடியும், கண்களை திறந்து நீ என்னோடு கூட இருக்கிறத அவன் பார்க்கட்டும் அப்படின்னு விசுவாச ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, பேசிக்கிட்டு இருந்த வாய் அப்படியே நிச்சயமா நடக்குங்க. நீங்க விசுவாசம் செஞ்சா நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா. அப்படியே அமைங்கி போயிடும். அப்படியே மழை போல வந்தது பனி போல போக செய்வார் ஆண்டவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியம், நாம செய்ய வேண்டிய காரியம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் தேவனை நோக்கி. ஆண்டவரே அவனுடைய கண்கள் திறக்கப்படும் செபிக்கின்ற. அதுக்கு நீங்க அவனுக்கு கேட்கறதால ஜெபம் பண்ணாதீங்க, அவன் சண்டைக்கு வந்துடுவான். அல்லேலூயா. அவன் அப்புறம் என்ன குருடனா அப்படின்னுவான். உடனே நான் குருடனாயா அப்படின்னுவோம் இல்லையா? அப்படின்னா மனசுக்குள்ளே ஆண்டது மனக்கங்களை திறந்து சொன்னேன் பேசலாம் உமக்கு ஒரு வந்தோம் அப்படி நீங்க விசுவாசிச்சவன் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற உண்மை பார்க்கும்படிக்கு இந்த மனிதனுடைய மனக்கண்களை திறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஒருவேளை அப்பா பார்க்கலாம் கூட ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்த்துருவோம். அப்புறம் உங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டோம்னா உங்ககிட்ட தவறான வார்த்தைகள், தவறான நோக்கத்தோட எந்த ஒரு அணுகவே மாட்டோம். பார்த்தா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லபடியா பேசிட்டு போவோம். அது யார் செஞ்சது? அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் செய்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் செய்வார். ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட நம்ம ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண அவசியமா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19 அதிகாரம் 19 வசனம் 19 2 ராஜாக்கள் 19 இப்பொழுதே எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கவனிங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, அல்லது தேவைகளை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஒரு ராஜா எப்படி விண்ணப்பம் பண்றாரு? 12வது வசனத்தை வாசிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே.
ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எப்படி ஜெபம் பண்ணுங்க. இப்படி நம்ம ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணணும். என்னன்னு ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்படி இல்லை, இப்படி ஜெபம் பண்ணணும். எப்படி? ஆண்டவரே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு. பிரச்சனை யாருக்கே அங்க குறிப்பிட்ட ஒருத்தனுக்கு ஒரு தேசத்துக்கு தான் பிரச்சனை. ஆனா அவன் பண்ற ஜெபம் இருக்கு, எவ்வளவு வல்லமையான ஜெபமா இருக்கு. பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் நீர் ஒருத்தர் தான் தேவன் என்று அறியும்படிக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை அவன் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட நாம ஜெபிக்க வேண்டிய கட்டத்தில், நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நம்ம எதுக்கோ விண்ணப்பம் பண்றோம், யாராருக்கையோ விண்ணப்பம் பண்றோம். தேசத்தின் ரட்சிப்புக்காக தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. தேசத்தின் தலைவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, வேலை செய்கிற அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மை செய்கிற அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, உங்களுக்கு தீமை செய்கிற அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் ஏற்றதுமாய் இருக்கிறது, நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் சித்தம் அதுதான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13:8. நியாயாதிபதிகள் 13:8. நியாயாதிபதிகள் 13:8. 321 பக்கம், 320, 321 பக்கம் இருக்கு. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். இப்ப கவனிங்க, நான் இதுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கடைசியா எல்லாத்துக்கும் விண்ணப்பம் பண்ணிட்டு நீங்க தான் கடைசியா எதையும் விண்ணப்பம் பண்ணீங்கன்னு சொல்லி, தேவனே ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி நான் செபிக்கிறேன், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி. அதான் பாருங்க, உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம், நீ சொன்ன காரியம் உண்மையா பொய்யான்றத உறுதியா எனக்கு கட்டளைங்க. இன்னொரு விஷயம் சொல்லி, இந்த பாருங்க மனோவா அப்படின்ற ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான். என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கார மாட்ட தேவதூதன் வந்து தரிசனம் சொல்லிட்டாரு, இப்படி ஒரு பையன் பிறக்க போறான் அவங்களுக்கு, அவனை தேவனுக்காக இப்படி வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு போனோன்னே அந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்கார சொல்லுது. உடனே அவருக்கு புரியல. ஏன்னா அப்ப தேவதூதன் அந்த அம்மா சந்திக்கும் பொழுது அவர் இல்லை, மனோவா பக்கத்துல இல்லை. அப்ப அதனாலதான் மனோவா இப்படி ஜெபம் பண்ணாரு. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, விசுவாசத்தோட விண்ணப்பம் பண்ணி, ஐயா ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் வரட்டுமே, வந்து பிறக்க போற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத எங்களுக்கு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, தாழ்மையா கேட்கிறேன். அல்லேலூயா. நம்ம இப்பதானே ஜெபம் பண்ணேன், என்ன சொல்லுவோம் நம்ம, இப்பதான் ஜெபம் பண்ண திரும்பவும் ஜெபம் பண்ண சொல்லல அப்படின்னு நம்ம அல்ல. ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நல்லா தெளிவாக இல்லையா, திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க. அப்பயும் தெளிவாக திரும்பவும் போய் ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக உடனே உடனே சொல்லல, உங்களுக்கு திரும்பவும் ஜெபம் பண்ணு தோணுச்சா டக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. அது அங்கேயே நின்று ஆண்டவர் இது இன்னும் எனக்கு தெளிவாகலான்னு சொல்லி அவருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமா பேசுவார் ஆண்டவர். இல்லை இது நான் தான் நடத்துறேன், இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா பேசுவாருங்க கூட. அவனுடைய தெளிவான சத்தை கேட்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட பேச வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் வசனங்களின் மூலியமா அதிகமா ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் மூலியமா வெளிப்படுவார். நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு வசனத்தை ஆண்டு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த வசனத்தை இந்த வேலை ஒருவேளை வசனமா சொல்லிக் கொடுப்பாரு, அல்லது ஒரு புக்கா சொல்லிக் கொடுப்பாரு. திடீர்னு நியாயாதிபதிகள் எடுத்து வாசிப்பா, அல்லது குறிப்பிட்ட 13ஆம் எடுத்து வாசிப்பா, அல்லது சங்கீதத்தை எடுத்து வாசி, அல்லது சங்கீதம் எடுத்து வாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த மெல்லிய சத்தம் கேட்கும்போது அதை கீழ்ப்படிங்க பாருங்க, அவருடைய வழிநடத்தல் நிச்சயமா நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. எந்த ஒரு சலசலப்பும் சந்தேகமே இருக்காது. நிச்சயமா ஆண்டவர் தான் நீ நடத்துறாரு அப்படிங்கிறத உறுதியா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனாலதான் திரும்பவும் உங்களுக்கு சந்தேகம் வரும்போது திரும்பவும் ஆண்டு சமயத்துக்கு ஓடுங்க. அல்லேலூயா. ஆண்டு சமூகம் எங்கேயோ இல்லை, நீங்க உங்க வீட்டுல ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கீங்க இல்லையா, போய் யாரு இடத்துல என்ன பண்ணுங்க, ஊட்டி போட்டு உணவு ஆண்டு என்ன தெரியல, இந்த காரியம் இன்னும் எனக்கு தெளிவாக மாட்டேது, என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் தெளிவான பாதையை காட்டுவார். ஆண்டு சொல்றாரு, நான் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். வேற யாருக்கும் சொல்றது இல்லை.
ஆண்டவர் மட்டும் சொல்லியிருக்காரு. அதனால எந்த ஒரு காரியம் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் பண்ணணும், நம்ம சகோதரர்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், நம்முடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், தேசத்தின் காரியங்கள் சீர்படுவதற்காக விண்ணப்பம் பண்ணணும். தேசத்தின் காரியங்கள் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய சொந்த வாழ்க்கையில கூட சில காரியங்கள் சீர்பட வேண்டும். அதற்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். மாம்சிக கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக, ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக நம்ம ஜெபை விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேசத்தின் ரட்சிப்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேவ சித்தம், தேவ திட்டம் உறுதியாய் நம்ம தெரிந்து கொள்வதற்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த எல்லா விண்ணப்பமும் யார் நோக்கி பண்ணணுமோ அவரை நோக்கி மட்டும்தான் பண்ணுங்க. விண்ணப்பத்தை குறித்து இன்னும் நிறைய இருக்குது. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு இந்த செய்தியை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, பைபிளில் இது சரியா நீங்கள் எனக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும்போது நீங்கள் யோசிச்சு திரும்ப ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு சொல்லும்படி அன்பாய் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, விண்ணப்பம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் விண்ணப்பத்தை அப்படின்னா இல்லை, விண்ணப்பம் அப்படின்னு முடியும். அந்த விண்ணப்பம் அப்படின்ற முடிகிற வார்த்தை மட்டும் பழைய ஏற்பாட்டில் 86 தரம், பழைய ஏற்பாட்டில் 86 தரம் வந்திருக்கு. 86 தரம் வந்திருக்கு. வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை தரம்? 86 தரம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 19 தரம் வந்திருக்கு. 86 தடவை பழைய ஏற்பாட்டில், 19 தடவை புதிய ஏற்பாட்டில் என்னன்னு விண்ணப்பம் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தமா பைபிள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எத்தனை வசனத்தை வந்திருக்கு அப்படின்னா 95 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. விண்ணப்பம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும். விண்ணப்பத்தையெல்லாம் இல்லை, விண்ணப்பம் மட்டும். அந்த விண்ணப்பம் அப்படியே ஃபுல்லாகும். அப்புறம் பின்னால் கூட விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னா அதில் வர விண்ணப்பமும் சேரும். அந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பத்தை எண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் எண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க. நான் சொன்ன கணக்கு சரியாக தப்பானது. ஏன்னா நான் வந்து செல்லு தான் அனலைஸ் பண்ணேன். அதனால் அது சரியாக இருக்குமே எனக்கு திருப்தி இல்லை. நான் திரும்ப அனலைஸ் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க. எதுக்காகனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த நோக்கத்தில் நீங்கள் எத்தனை இது கரெக்டாக எண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன ஆரம்பிக்கும் பொழுது வேற ஒரு கருத்து ஆண்டு கூட பேசுவார். ஏதோ ஒரு வசந்த படிச்சு பார்க்க படிப்பீங்க, அதுல ஒரு கருத்து ஆண்டு பேசுவார். அதுக்காக தான் சொல்கிறேன், தேடுங்க. எப்படியாவது எல்லாரும் வேதத்துக்கு திறந்து தேட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. அல்லேலூயா. யாரு கடிந்து கொண்டு போதிக்கிறாங்களோ அல்லது சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறது தான் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்றபடி சீக்கிரமா முடிச்சலாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க சோர்ந்து போய் அப்படின்னு முடிச்சுட்டா அதுக்கு பேர் இல்லை, அது ஜீவனுக்கு கொண்டு போகாது. அது வந்து என்ன சொல்லுவாங்களே, என்னமோ சொல்லுவாங்க, குலாம் பூசுற வேலை. அதான் அந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். எங்களுக்கு கர்த்தர் எந்த அளவுக்கு இன்னும் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது விண்ணப்பத்தை குறித்து. ஆனால் ஒரு லிமிட் கொடுப்பார் ஆண்டவர். போதும் சொல்லி கொடுத்து அந்த லிமிட்டோட தான் ஆண்டவர். அப்போ அதெல்லாம் பேச வேண்டும், நம்ம கேட்க வேண்டும். சில நேரங்களில் அங்கேயே கட் பண்ணுவார் ஆண்டவர். போது நிறுத்தின்னு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா. தடை இல்லாம பேச வச்சா பேசிட்டே இருக்கணும், நம்ம பேசி முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக இன்னும் கணக்குன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இருந்தா அதுவும் நாமும் மனுஷங்க தானே, ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் நமக்கும் பேலன்ஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நான் சொல்லுகிற காரியம் அப்படின்னா, எப்ப எங்க வசனம் கேட்க நீங்க உட்காந்தாலும் தயவு செய்து ஸ்தோத்திரத்தோடு கூட உட்காந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ உங்ககிட்ட என்ன பேச அப்படியே பேசுவார். உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்துல தனித்தனியா பேசுவார். உங்ககிட்ட ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார் ஆண்டவர். நான் எப்படி சீர்படுத்த அப்படின்னு ஆண்டவர் எனக்குள்ள பேசுவார். வசனங்களை படிச்சு கொடுத்து கூட எங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் பேசுவார், உங்களுக்குள்ள பேசுவார். அல்லேலூயா. இந்த பேசுற சத்தத்தை நான் தெளிவா கேட்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஸ்தோத்திரம் ஜெபம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உட்காந்துட்டு சும்மா கதை கேட்கிற மாதிரி கேட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே விளங்காது. தயவுசெய்து ஸ்தோத்திரத்தோடு கூட, ஒரு வாஞ்சியோடு கூட, தாகத்தோடு கூட ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தாகத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். தேவனுக்காய் வாழ முடியும். பரலோகம் போகிறது உறுதி. அல்லேலூயா. ரட்சகர் வருவார், நிச்சயமாய் வருவார். அவர் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார், நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா. அவர் வரும்போது நாம அவர் கூட போக முடியுமா? அந்த உறுதி நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சந்தேகமாவே இருக்கக்கூடாது. நம்ம இல்லைங்களே, அந்த சந்தேகம் உங்களுக்கு எப்படி இல்லாம போகும். நீங்க சரியா தேவனோடு நடக்க பழகிட்டீங்கன்னா சந்தேகமே இருக்காது. நிச்சயமா ஆண்டு வந்தாருன்னா நான் அவர் கூட போவேன். ஏன்னா அவர் கூட நீங்க பேச பேச அவர் என்னென்ன நீங்களாம் என்ன பண்ணணும், நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணுன்றதெல்லாம் உங்ககிட்ட அவர் பேசி நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் செய்ய வச்சுருவார்.
அல்லேலூயா. சில பேருக்குலாம் சுவிசேஷமா சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போவோம். அவங்களுக்கு திரும்ப வேற வழியை சொல்ல வைப்பாரு. அப்பயும் கேட்க மாட்டாங்க. அது அவங்க பாடு. அது நமக்கு தேவையில்லை. தேவனுடைய சித்தம் செஞ்சோமா அதுதான் நமக்கு தேவை. ஆண்டு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எனக்கு பாத்திரம் நல்லன்றார். அப்ப தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். எனக்காக என் மனைவி செஞ்சுட்டா என்னை கூப்பிட்டு போயிடறானவரு. அதெல்லாம் சும்மா நொடிசாக்கு ஏமாத்தி போயிடும். நம்ம எல்லாமே ஏமாத்திக்கிறோம். நான் செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை. ஆண்டவரே என்னை கொடுத்து உங்களுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத தெளிவா கேட்டறிந்து நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தேவனோடு கூட சரியானபடி நடக்க பழகுங்கள். சரியான விண்ணப்பம் தேவனோடு கூட நம்ம எதுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்காக சரியான விண்ணப்பம் பண்ணும்போது இப்படி பண்ணும்போது நமக்கு ஜெபம் ஏகப்பட்ட நேரம் பிடிக்கும். ஏகப்பட்ட நேரம் ஜெபம் பண்ணுவோம். அழகா நீங்க சொல்லிக் கொடுத்த 5, 6, 7 காரியம் நினைக்கிறேன். 7 காரியங்களுக்காக அந்த காரியங்களுக்காக நீங்க ஞாபகப்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாவே விண்ணப்பம் பண்ணீங்கன்னாவே உங்களை போல ஜெபம் வலிமை உள்ளவங்க யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் ஆண்டு உங்களை டேக்கப் பண்ணிடுவார். எடுத்து பாரு, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளையில வாப்பான்னு சொல்லி வேற எங்கேயா கொடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவர் அவருடைய காரியங்களுக்காக. அல்லேலூயா. வாஞ்சியோடு கூட வசனங்களை கேளுங்கள். ஆண்டுடைய தாகத்தோட எதிர்பார்ப்போட இருங்க. எதிர்பார்ப்புனோடனே உலகத்திற்குரிய எதிர்பார்ப்பு அல்ல, அந்த ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு நீங்க தேவனத்துல எப்ப போனாலும் சரி, எப்ப தேவனுடைய சமயத்துக்கு போனாலும் சரி, ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு கூட போங்க. ஆண்டவரே உங்களுடைய வரங்கள் வல்லமையை தாங்க உமக்காய் பயன்படணும்னு சொல்லி அந்த தாகத்தோட போங்க. நிச்சயமா ஆண்டு உங்களை பயன்படுத்துவார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டு பயன்படுத்த வல்லமையில் இருக்க நம்ம கண்கள் வச்சோ நம்ம இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பதாக. Peace of the Lord Prayer House presents Ramayamal Nagar Kolattur. Thanks for watching. Jesus bless you all.